அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்கு மார்ச் 29ஆம் தேதி முதல் எப்படி இருக்குது, அவங்க கிரக நிலவரம் எப்படி இருக்குது, இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது, பட்ட பாடுகளுக்கு எனக்கு ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? நிச்சயமாக மாற்றம் ஏற்படுதுங்க. இவ்வளவு நாள் பட்ட பாடுகள் அத்தனைக்குமே இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு நல்ல அருமருந்தாக இருக்குதுங்க. சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது. லாபமாக இருக்குதுங்க. எல்லாமே உங்களுக்கு லாபம் அடையக்கூடிய காலமாக தாங்க இருக்குது. பார்த்து நீங்கள் இருந்துக்கிட்டால் மட்டும் போதும், வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ரிஷபராசிக்காரர்கள் மற்றவர்களை எண்ணவே கூடாது, மற்றவங்கள நினச்சே பார்க்கக்கூடாது. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நினைக்காம இருந்தால் போதும். அவங்கள பற்றி நீங்கள் பேசாமல் இருந்தால் போதும். அதை செய்ய போகிறவங்க கிடையாது நீங்கள். இருந்தாலும் யாராவது உங்களுக்கே அறியாமல் நீங்கள் ஏதாவது செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனையாகும். யாரை பற்றியும் நினைக்காதீங்க. அடுத்தவங்க எக்கேடு கேட்டால் எனக்கு என்னன்ட்டு பேசாமல் இருங்க. இல்லைனா அடுத்தவங்க உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன தான் வளர்ச்சி நிலையில் இருந்தாலும் இந்த பிரச்சனை வராமல் தடுக்கணும்னா மற்றவங்கள யோசிக்காதீங்க. மற்றவங்க உங்களை யோசிக்காத அளவுக்கும் நடந்துக்கோங்க. தேவையில்லாமல் மற்றவங்க பிரச்சனையில் நீங்கள் உள்ளே போகாதீங்க. உங்களுக்கு ஏதாவது சின்ன ஐடியா வேணால் கூட மற்றவங்கக்கிட்ட யாருக்கிட்டையும் ஐடியா கேட்காதீங்க. எந்த விஷயத்தையும் பகிர்ந்துக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த காலம் நல்ல காலமாக இருக்கிற காலத்தை சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க. உங்களுக்கு லாபம் நிறைய கிடைக்குங்க. மார்ச் 29க்கு பிறகு கிரக நிலவரம் மாறுறதுனால எல்லாமே வெற்றி தாங்க. எதை நினைச்சாலும் வெற்றி, எதை செஞ்சாலும் வெற்றி, எதற்கு எடுத்தாலுமே வெற்றி தான் கிடைக்கும். லாபம், ஒரு வேலைக்கு போனாலும் ₹1 வேலைக்கு தான் போயிருப்பீங்க, ₹10 சம்பளம் வர மாதிரி அளவுக்கு வரும். ஆனால் இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னா சரியாக பயன்படுத்தணும். தெரியாமல் கூட தேவையில்லாமல் நீங்கள் வெளியே எதையும் சொல்லாதீங்க. அதே போல் அடிக்கடிக்கு கோபப்படாதீங்க. உங்களுக்கு கோபம் தாங்க உங்களோட வேலைகளை தடுத்துரும். அதனால் கோபப்படாதீங்க. வரக்கூடியது சிறப்பான காலமாக தாங்க இருக்குது. எப்படி வாழணுன்னுட்டு உங்களை பார்த்து மற்றவங்க கற்றுக்கிற மாதிரி வாழ்வீங்க. நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்திக்காமல் இருக்கணும்னா, கோபம் வராமல் இருக்கணும்னா வாயை அதிகமாக வெளியே பேசாதீங்க. இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எதையும் வெளியே சொல்லாதீங்க. அப்போ தான் நீங்கள் தப்பிக்கலாம். உங்களுக்கு லாபம் அதிகமாக வருதுன்னு தெரிஞ்சிட்டாலே உங்களை அழிக்க தான் முயற்சி பண்ணுவாங்களுக்கோசரம் உங்களை வளர விட மாட்டாங்க, முன்னேற்ற விட மாட்டாங்க. முன்னேற்றத்தை தடை பண்ணுவாங்க. கூட இருந்துக்கிட்டு அவங்களுக்கு உங்களை தொல்லை பண்ண ஆரம்பிப்பாங்க. எனக்கு கொடு, எனக்கு வேணும் அப்படின்ட்டு. ஆனால் இவ்வளோ நாள் பட்ட பாடுகளுக்கு அவங்க எனக்கு ஒரு பங்கு கொடு, நீ படுற கஷ்டத்தில் எனக்கு கொஞ்சம் கொடுலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. உங்களோட பொருளாதாரத்தை மட்டும்தான் அவங்க குறி வைப்பாங்க. ஜாகிரதையாக இருக்கணும். அதே போல் எந்த வேலை செய்தாலும் நீங்கள் மட்டும்தான் உங்கள் வேலையை செய்யணும். கூட ஆள் சேர்த்துக்கிட்டு செய்கிறேன், கூட்டு முயற்சி பண்ணுறேன்னீங்கன்னா அது வீணாக போயிடுங்க. எதுவுமே உங்களுக்கு நிற்காது. இப்போ வரக்கூடிய நல்ல நேரத்தையும் நீங்கள் தவற விட்டுருவீங்க. சரியான அமைப்பு இருந்தும் அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்காமல் போகிறது உங்களோட ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் அந்த மாதிரி எந்தவித சூழ்நிலையும் இல்லாமல் உங்கள் வேலையை நீங்கள் மட்டும் செய்யுங்க. தனிப்பட்டு செய்கிறது நல்லது. தனியாக செயல்பட்டு பாருங்கள், உங்களுக்கு வெற்றி எளிதாக கிடைக்கும். அதே போல் ஏதாவது ஒரு தொழில் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நேர்மையாக செய்யணும், பிளான் போட்டு செய்யணும். அதை விட்டுட்டு எந்தவித இதுவும் இல்லாமல், எந்தவித முயற்சியும் இல்லாமல், எந்தவித பிளானும் இல்லாமல் நீங்கள் போய் தடால் புடால்னு எதாவது செஞ்சிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு கிடையாதுங்க. பிளான் போடுங்க. இதை செய்தால் இது வருமா, இது எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆலோசனை நீங்கள் தான் பண்ணிக்கணும். மற்றவங்கிட்ட பண்ணிங்கன்னா அவங்க ஒன்று சொல்லி அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். நல்லா யோசித்து செய்யும் பொழுது வெற்றி பல மடங்கு கிடைக்குங்க. பொருளாதார மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகுங்க. வந்த பாதை வேணால் அவ்வளோ கஷ்டமான பாதையாக இருக்கலாம், இனி போகக்கூட பாதை உங்களுக்கு சிறப்பான பாதையாக இருக்குதுங்க. முதுகில் குத்துனவங்க எத்தனை பேர் கூடயே தான் இப்போ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இனிமேலும் அவங்க கூட தான் பயணம் பண்ணி ஆகணுன்றதை நினச்சிக்கிட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். ஏன்னா அவமானத்தை தேடி கொடுத்துருப்பாங்க, பொருளாதாரத்தை விரயம் பண்ணியிருப்பாங்க, கூட இருந்துக்கிட்டே உங்களை பற்றி அசிங்கமாகவும் பேசியிருப்பாங்க, தப்பாகவும் பேசியிருப்பாங்க, தேவையில்லாததெல்லாம் பேசியிருப்பாங்க. இது உங்களுக்கு ரொம்ப இழுக்கான காலத்தை அவங்க ஏற்படுத்தி வச்சுருந்துருப்பாங்க. இனி ஆனால் அப்படி கிடையாதுங்க. தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலம். இப்போ அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சாதான் நிமிர்ந்து நீங்களும் நிற்கலாம். திருப்பி அது சாக்கடைன்னு தெரிஞ்சோ அதுலேயே நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. சாக்கடையே கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும், மூக்க மூடிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? சாக்கடையை விட்டு விலகிடுங்க, ரொம்ப நல்லது. அவங்கெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ துரோகம் பண்ணி வச்சுருக்காங்க, கஷ்டத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க.
அதே போல் கூட இருந்துக்கிட்டு இப்போ வந்து உங்களுக்கு குறுக்கு வழியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி செஞ்சால் போதும், அப்படி செஞ்சால் போதும்ன்ட்டு. இந்த குறுக்கு வழியில் போகிறவங்க எப்பயுமே ஜெயிக்க முடியாதுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நேர்மையாக நேர் வழியில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த காலம் நமக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். குறுக்கு வழியில் போனீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் தான் போகணும். அசிங்கம் ஏற்பட்டுடுங்க. ஜாக்கிரதையாக இருங்க. பிரச்சனையை அவங்க உங்கள் தலையில் வச்சுட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதனால் அவங்க இவங்க சொல்கிறாங்கன்னு வழியை மாற்றிக்காதீங்க. உங்கள் வழியை மட்டும் பார்த்துக்கிட்டு போங்க. மார்ச் 29க்கு பிறகே உங்களுக்கு கிரக நிலவரம் நல்லா தாங்க இருக்குது. கவலையே பட தேவையில்லைங்க. வெற்றியை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க. நல்லது நடக்கக்கூடியது. தலையெழுத்து மாறுங்க. கடவுள் போட்ட விதி இனிமேல் உங்களுக்கு செயல்படுங்க. கடவுள் என்னெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி வச்சுருந்தாரோ அத்தனையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலம் இது. நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். சிந்தனைகள் தெளிய ஆரம்பிக்கும். சிறப்பாக இருப்பீங்க. தைரியமாக இருப்பீங்க. வாழ்க்கையில் முதல் முறையாக சிரிக்க ஆரம்பிப்பீங்க. ஃபஸ்ட்டு இவ்வளோ நாள் கடுகடுன்னு கோபமாகவே இருந்தீங்க. பிரச்சனைன்றதுனால எப்படி வெளியே காமிச்சிக்கிறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல, இப்போ சந்தோஷத்திற்கான காலம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. மன உறுதி ஏற்படும். செயல்பாட்டில் தெளிவு ஏற்படும். சிந்தனையில் சரியான முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சிந்தனை நல்லா வேலை செய்யும். மன தைரியம் இருந்தாலே போதுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எளிமையாக நீங்கள் கையாண்டுடலாம். அதை விட்டுட்டு அடுத்தவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்களே உங்களை குழப்பிக்கிறது, அதெல்லாம் செய்யாதீங்க. சரியான அமைப்பு ஏற்பட்டிருக்கு. வாழ்க்கை உங்களுக்கு வாழறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இந்த கிரக நிலவரம் தாங்க. இந்த 2.5 ஆண்டு காலம் நீங்கள் எப்படி திட்டமிட்டு நீங்கள் செஞ்சாலே போதுங்க. திட்டமிடல் வேணுங்க. சரியாக செய்யணும்னா இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்குது. இதை நீங்கள் சரியாக திட்டமிட்டிங்கன்னா போதுங்க. இப்படி தான் பயணம் பண்ணணும், இப்படி தான் வேலை செய்யணும், இப்படி இதில் முதலீடு பண்ணால் இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் திட்டமிடலை தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை இனி வரக்கூடிய காலங்கள் அத்தனையிலுமே சிறப்பான காலமாக இருக்குதுங்க. மாற்றம் எதுவும் கிடையாதுங்க. நல்லது நடக்கும். இந்த 2.5 ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய கால நிலவரம் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்தாலும் இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய காலத்தை நீங்கள் எளிமையாக கையாண்டலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படவே வேண்டியதில்லை. சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு மெதுவாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கலாம். வெற்றியை சீக்கிரமாக நீங்கள் அடைஞ்சிட முடியும். லாபம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால லாபத்தை பார்க்கும் பொழுது அந்த பணத்தை பத்திரப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பண விரயத்தை ஏற்படுத்தாதீங்க. பணத்தை ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். தேவையா தேவையில்லையா அப்படின்னு யோசித்து ஆலோசனை பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. பண விரயம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கிரகம் நல்ல அருமையான இடத்துக்கு வருது. உங்கள் மாற்றத்தை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வீங்க பாருங்கள். நமக்கு இதெல்லாம் நடக்கும்னு கூட நினைக்கலையே, நடந்துட்டுருக்கே அப்படின்னு உங்களையே நீங்கள் நினச்சிக்கிற அளவுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. காலத்தால் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட அந்த தழும்புகளும் வலியும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். கவலைகள் நீங்கிடும். கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இது இருக்கிறதுனால அதை முழுமையாக பயன்படுத்துவது உங்கள் கையில் தாங்க இருக்குது. நிச்சயமாக இந்த காலகட்டம் ரிஷபத்திற்கு நல்ல பலனை கிடைக்குது. நல்ல வாழ்த்துகள் கிடைக்கும். நல்ல பேர் கிடைக்கும். நல்ல உறவினர்கள் கிடைப்பாங்க. நல்ல நண்பர்கள் புதுசாக கிடைப்பாங்க. முன்னேற்றம் ஏற்படும். பாக்கியசாலியாக இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப பாக்கியசாலி யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபராசிக்காரர்கள் தான் பாக்கியசாலி. ஏன்னா உங்கள் கூட கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக இருக்குது. கடவுள் உங்கள் பக்கத்திலே இருந்துட்டு இருப்பார். ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பார். மாற்றத்தை உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு. முன்னேற்றமாக எல்லாமே செய்து கொடுப்பார். வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான காலம் இந்த காலம் தாங்க. ரிஷபராசிக்காரர்கள் பெரிய பரிகாரம்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. சிவன் வழிபாடு மட்டும் செய்தால் போதுங்க. சிவனை மட்டும் நினைத்து திங்கக்கிழமை வழிபாடு செஞ்சிட்டே வாங்க. சிவனோட அனுகிரகம் இருந்தாலே போதும். வெற்றி அள்ளி கொடுக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. அதனால் சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான வழிபாடு. காலத்துக்கு உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வழிபாடாக இருக்குதுங்க. இந்த காலகிரக நிலவரத்தை சரியாக நீங்கள் கையாண்டுட்டா போதும். கடவுளோட அனுகிரகம் இருக்குது. சிவனை மட்டும் வழிபாடு செய்தால் போதும். மாற்றம் உங்களை தேடி வருது. அதை ஏற்றுக்கிறதுக்கு துணிஞ்சு நில்லுங்க. தைரியமாக இருங்க. சந்தோஷமாக இருங்க. இறைவனோட அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இறைவனோட பிரார்த்தனை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.